வெல்கம் டு இன்பா கிருத்திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் சூப்பரான இன்னும் கொஞ்சம் வேணும்னு வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிட்ற ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கல்யாண வீட்டில், ஹோட்டலில் அதே டேஸ்ட்லேயே வீட்லேயும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்பா கிருத்திஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னும் புதுசாக வீடியோ போடணும், இது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது என்ன செய்ய போகிறேன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாங்களா? பாருங்கள், 1/2 கிலோ பக்கமாக வெண்டங்காய் எடுத்து கழுவி நல்லா டவலில் தொடச்சி ஈரல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான மசாலா தயாரிச்சிடலாமா? இப்போது ஆனியன் எடுத்து வச்சுக்கலாம். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். நான் பெருசு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் சின்னது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனியன் கட் பண்ணியாச்சு. அடுத்தது தக்காளி 2 கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது 2ஆக போட்டுக்கலாம். இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மேலே இருக்கிறது பாருங்கள், அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நான் போட மாட்டேன். நீங்களும் இஷ்டம் இருந்தால் போட வேண்டாம். தக்காளியும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் கட் பண்ணி வச்சு பாருங்கள். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி பழம் 2. இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 அதையும் போட்டுக்கலாம். இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். போட்ட உடனே தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மசிட்டோம். அப்புறம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இதிலே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் வளவளப்பாக இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சால் இன்னும் நல்லது. இல்லை எங்கள் வீட்டில் இப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரித்து 1/2 வேக்காட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மாதிரி மசாலாவில் கலந்துக்கிட்டிங்கன்னா
இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா அரை வேக்காடு ஆயிடுச்சு. இப்போது தேவையான மசாலா போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெந்தயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன். சீரக பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா மசாலாவிலே வேகட்டும். இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டுங்க. பச்சை வடை போகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இப்போது கரைச்சி வச்சுக்கலாம். காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே புளி கரைச்சல் பண்ணி வச்சுட்டு இப்போது காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் எப்படி கொதித்து வருது பாருங்கள். இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்குவோம். அதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது மூடி வச்சிடலாம். அந்த புளி ஊற்றணும் இல்லைங்களா, அது பச்சை வடை போகட்டும். இப்போது பச்சை வடை போயிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்த்தீங்களா, சூப்பராக போட்ட மசாலாலாம் கமன்னு வாசம் வருது. இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் போட்டுக்கலாம். நல்லா அந்த ஹோட்டலு கல்யாணத்துலலாம் சமைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெண்டைக்காய் நான் அப்படியே போட்டெல்லாம் பார்த்தீங்களா, பாருங்கள், அந்த வளவளப்பெல்லாம் இல்லை எனக்கு வளவளப்பாக இருக்குதுன்னா கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வளவளப்பு இருக்காது. உப்பு, காரம், இனிப்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்பா கிருத்திஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காமல் கமெண்டில் வேறு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்பா கிருத்திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சூப்பரான ரெசிபியில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் சொல்லுங்கள். சுட சுட சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுட்டுங்களா?